Taste the Daily. ஈரோட்டில் மேடை ஏறிய பொம்மை முதலமைச்சர் வழக்கம் போல என்னை பற்றி புலம்பி தள்ளியதாகவும் அவர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருந்த பழக்கதோஷம் மாறவில்லை போல எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நான் டெல்டாக்காரன் என்று பச்சை துண்டு போட்டு டயலாக் பேசிவிட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு அதே டெல்டாவை பாலைவனமாக்க துடித்த துரோகத்தின் தொடர்ச்சியாகத்தானே இப்போது நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமலும் இருந்தார் இந்த துரோகி ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கும் விவசாயிகளுக்கு அடிப்படை தேவையான குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட அளிக்காமல் முறையாக நீரை திறக்காததால், கடைமடை வரை நதிநீர் சென்று சேராததால் டெல்டா பகுதியில் 2 லட்சம் ஏக்கர் வரை தொடர்ந்து பாதித்து விவசாயிகள் தவித்த போது கூட விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாமல் வஞ்சித்த துரோகிதானே நீங்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 100 ஏரிகளுக்கு நீரேற்றும் சரபங்கா திட்டம் முதல் தலைவாசல் கால்நடை பூங்கா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரை மேற்கு மண்டலத்திற்காக நான் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் போது இதெல்லாம் நான் கொண்டு வந்த திட்டம் என்று தெரியவில்லையா இந்த பொம்மை முதல்வருக்கு எனவும், கோவை மட்டுமல்ல மதுரை மெட்ரோவும் வர வேண்டும் என இப்போது கூட இந்திய பிரதமர் மோடியை சந்தித்த போது கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அரசு முன்மொழிந்த மெட்ரோ திட்டத்திற்கான டிபிஆரை சமர்ப்பிக்க தெரியாமல் உங்கள் அரசு சமர்ப்பித்த டிபிஆரில் உள்ள முரண்பாடுகளை மத்திய அரசு தெரிவித்ததையெல்லாம் நிவர்த்தி செய்து மறு சமர்ப்பிப்பு செய்வதை விட்டுவிட்டு இதை வைத்து அற்ப அரசியல் லாபத்தை தேடிக்கொள்வதற்கு உண்மையிலேயே ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். உங்கள் ஆட்சி இருக்கும்போதுதான் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சரை சந்தித்து நான் வலியுறுத்தியதாகவும், எங்களின் கோரிக்கையினை ஏற்றுதான் மத்திய அரசும் 63,246 கோடியை ஒதுக்கி உத்தரவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எப்போதும் மக்களுடன் நின்று மக்களுக்கு நன்மை செய்து வருவதாகவும், நீங்களோ நீலிக்கண்ணீர் வடித்துக்கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக உள்ளீர்கள். இப்போது சொல்லுங்கள் யார் துரோகி எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெட் ஜெயன்ட் வாசலுக்கு ரெய்டு வந்ததும் வியர்க்க விறுவிறுக்க வியர்வையை துடைக்க கர்ச்சீப்பை கூட மறந்துவிட்டு டெல்லிக்கு பதறி பறந்தீர்களே, அதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா ஸ்டாலின் அவர்களே? நான் எப்போதும் என் உயிருக்கு உயிரான தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயார். ஆனால் எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு சார் முதல்வராக இருக்கீங்க எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பி உள்ளார்.